எப்பவும் சாப்பிட்ற அதே அரிசி மாவு, உளுந்து மாவு தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மில்லட் தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அது செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அரிசி, கம்பு, உளுந்து இதெல்லாம் எடுத்துக்கணும். அரிசி 1 1/2 கப், கம்பு 1 1/2 கப், உளுந்து 1 கப். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 5லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, இது ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் அரைக்கும்போது மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்கன்னா ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. உப்பு சேர்த்து கை வச்சு கலக்க வேண்டாம். ஏன்னா இது டக்குன்னு ரொம்பவே புளிச்சிரும். 4லேருந்து 5 மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சிரும். ஸோ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கிட்டு ஓவர் நைட் விட வேண்டாம். மார்னிங் அரைச்சிங்கன்னா நைட் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா புளிச்சிருக்கும். இப்போ இதில் தோசை சுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.